ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி யாருமே எதிர்பார்க்காத வகையில் அட்லி அவர்களுடைய இந்தி படமான பேபி ஜான் படத்துக்கு விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதாவது பேபி ஜான் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த தெரி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். படத்தை அட்லி அவர்களுடைய அசிஸ்டண்ட்டு இயக்குறாரு அண்டு தயாரிப்பாளராக அட்லி அவர்கள் இந்தியில் களமிறங்குறாரு. அண்ட் இந்த பேபி ஜான் படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்லலாம் தளபதியை பற்றி அட்லி அவர்கள் பயங்கரமாக பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஒரு அன்புக்காக தான் தளபதி இந்த ட்வீட்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதியோட ட்விட்டர் ஹேண்டல்ல இருந்து மோஸ்ட்லி தளபதி படங்களை தவிர வேற எந்த படத்தை பத்தியும் பெருசா ட்வீட்ஸ் வந்ததில்லை. பீஸ்ட் டைம்ல ஷாருக் கான் அவர்கள் ட்வீட் பண்ணதால தளபதியும் திரும்ப ஜவான் படம் ரிலீஸ் அப்போ ஒரு ட்வீட் போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அட்லிக்காக இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி நம்ம தெரி படம் பார்த்ததால பேபி ஜான் படம் மேல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால பெருசா தமிழ்ல ப்ரொமோஷன் பண்ணல. பட் தளபதியோட இந்த ஒரு ட்வீட்டு ஹிந்தி ப்ரொமோஷனுக்காக யூஸ் ஆகும். அண்ட் அட்லியும் ஓரளவுக்கு தளபதியோட ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டதால அவரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ற படம்ன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும்னு தான் தளபதி இந்த ட்வீட்டை போட்டிருப்பாரு. அண்ட் கீர்த்தி சுரேஷ் தமன்னு இங்க இருந்து நிறைய பேர் அட்லி அவர்கள் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ பேபி ஜான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையட்டும். பட் ஆனா படத்துக்கு நார்த்ல பெருசா தியேட்டர்ஸே கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா பாலிவுட்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து அங்க போயிட்டு மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆனா அவங்கள முடிச்சு விட தான் பார்ப்பாங்க. ஏஆர் ரகுமான், தனுஷ்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பட் படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் கிடைச்சிரும். ஸோ ரிசப்ஷன் எப்படி கிடைக்குதுன்றத பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.